வணக்கம் மருது உறவுகளே, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். கரூர் துயரம் தொடர்பாக விரிவாக பேசுவோம். கரூரில் நடந்த நடிகர் விஜயின் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பல அப்பாவி உயிர்கள் பழியானது திமுக தரப்பில் இருந்து நடிகர் விஜய் தரப்பு சரியான பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை வைக்கவில்லை என்றும் குற்றம் எழுந்துள்ள நிலையில் விஜய் தரப்பில் இருந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை மறுத்துள்ளது. மாறாக வடக்கு மண்டல ஐஜி திரு அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். கரூரில் நடந்தது மனிதனால் நடந்த பேரழிவு என்று நீதிமன்றம் குறிப்பிட்டு உள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றம் கூறுகையில் சம்பவ இடத்தில் குழந்தைகள், பெண்கள் என பலர் இறந்து கிடந்தபோதும் தவக நிர்வாகிகள் தப்பி ஓடிவிட்டனர். என்ன மாதிரியான கட்சி இது? சம்பவம் நடந்தவுடன் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள், தலைவர் என அனைவரும் தொண்டர்களையும் தங்களை பின்தொடர்பவர்களையும் கைவிட்டுவிட்டு சென்றுவிட்டனர். அக்கட்சி தலைவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்லை. ஒரு அரசியல் கட்சியின் இத்தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. சம்பவத்திற்காக வருத்தம் கூட தெரிவிக்காததே கட்சித் தலைவரின் மனநிலையை காட்டுகிறது என்று கூறியுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் இந்த சக்கர வியூகத்தை எதிர்கொள்ளும் அளவிற்கு அரசியல் தெரியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அவரை சுற்றி உள்ளவர்களும் அதைவிட மோசமான நிலையில் அரசியல் தெரியாமல் உள்ளது மேலும் விஜய்க்கு சிக்கலாக மாற்றி உள்ளது. அரசியல் தெரிந்த பலரும் அவரது கட்சிக்கு வர தயாராக இருந்தும் யாரையும் அவர் சேர்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் உண்டு. இப்படி நடிகர் விஜய் தற்போது சக்கரவியூகத்தில் மாட்டப்பட்ட அபிமன்யு போலவே உள்ளார். இந்த சக்கரவியூகத்தை உடைக்க அதை அறிந்தவர்களால் மட்டுமே முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நடிகர் விஜய் அவர்களிடம் அப்படி யாருமே இல்லை. இந்த நிலையில் இருக்கும் விஜயும் அவரது கட்சியும் திமுக எனும் ராட்சச பலம் கொண்ட கட்சியை தேர்தலில் எதிர்கொள்வது என்பது நடவாத காரியம். அதற்கான கட்டமைப்பும் விஜய் கட்சியிடம் இல்லை. அந்த கட்சியில் இருப்பவர்களோ அரசியல் அறுசுவடி கூட அறியாதவர்கள். அதனால் இந்த சிக்கலை கையாள அவர்களுக்கும் தெரியவில்லை. அந்த விபத்து நிகழ்ந்தவுடன் விஜய் அங்கிருந்து சென்றது முதல் தவறு. அவர் 1000 காரணம் கூறினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அது. காரணம், ஒரு தலைவன் என்பவனுக்கு பொறுப்புகள் உண்டு. ஆனால் அதை தட்டி கழிப்பது என்பது மிகவும் மோசமான செயல் ஆகும். இரண்டாவது, அந்த விபத்து நடந்தவுடன் அங்கிருக்கும் தனது கட்சியினரை உடனே களத்தில் இறக்கிவிட்டு இருக்க வேண்டும். எல்லா ஊடகத்திலும் அவரது கட்சியினர்தான் உதவி செய்து கொண்டு இருந்தார்கள் என்று பேச வைத்து இருக்க வேண்டும். அதுவும் செய்யவில்லை. அவரது சார்பாக விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கும் திரு ஆனந்த் மற்றும் ஆதவ் அல்லது நிர்மல் குமார் ஆகியோர்களை உடனே களத்தை டேக் ஓவர் எடுத்து இருக்க வேண்டும். கேயும் விஜய் தவறிவிட்டார். சென்னைக்கு கிளம்பும் போது திருச்சி அல்லது சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களது நியாயத்தை பற்றி விளக்கம் கொடுத்து இருக்க வேண்டும். அதுவும் செய்யவில்லை. இது விஜய் சறுக்கிய 4வது இடம். அல்லது வீட்டுக்கு வந்தவுடன் ஒரு காணொளி வெளியிட்டு தங்களது தரப்பு நியாயத்தை பற்றி விளக்கி கூறி இருக்க வேண்டும். இது 5வது தவறு. 3 நாட்கள் கழித்து ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தார். ஆடியோ சரியாக இல்லாமல். அதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் நிகழ்ந்த இழப்பு பற்றி ஒரு வருத்தமோ அல்லது மன்னிப்போ கேட்கவில்லை. இது 6வது குற்றம். இப்படி தவறு மேல் தவறு செய்ய அது விஜயை எதிரியாக பார்க்கும் திமுகவிற்கு சாதகமாக போய்விட்டது. இதனால் திமுகவின் வாடகை வாய்கள் விஜயை கடித்து குதறுகின்றன. இதில் இருந்து பாவம் விஜயால் மீண்டு வர முடியும். களத்தில் தொண்டர்களை இறக்கிவிட வேண்டும். மருத்துவமனையில் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சொல்ல வேண்டும். இந்த இக்கட்டான நிலையில் விஜய் தரப்புக்கு ஆதரவாக நின்ற அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களுக்கு நன்றி கூறி இருக்க வேண்டும். பொது வெளியில் விஜயின் முக்கிய எதிரியாக கருதும் திமுக வீழ்த்த அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் நடிகர் விஜய் கட்சியினரை தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்த சொல்லி தங்களது தரப்பு நியாயத்தை எல்லா ஊர்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் விஜய் கட்சி மீண்டு வரலாம்.
திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசிய ஆட்சி அமைப்போம் என்று கூறிதான் கட்சி தொடங்கினார். ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி கொள்கை அறிவிப்பு செய்தது முதல் விஜயை அட்டாக் செய்வதை முழு நேர வேலையாக செய்கிறார் என்றே நினைக்க தோன்றுகிறது. நடிகர் விஜயை சீண்டுவதை விடுத்து திரு சீமான் அவரது கட்சியை பலப்படுத்தும் வேலையை செய்யலாம். ஆனால் அதை விடுத்து விஜய் சீண்டுவது என்பது சீமான் அவர்களின் வாக்கை விஜய் உடைக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து அதனால் ஏற்படும் கோபத்தை வெளிப்படுத்துகிறாரோ என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 15 வருடமாக கட்சி நடத்தும் சீமான் அவர்களால் இன்னும் சட்டமன்றம் பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை. சீமான் ஓட்டுக்கான அரசியல் செய்யாமல் தடம் மாறிக் கொண்டு இருக்கிறார் என்றே பலரும் தற்போது நினைக்க தொடங்கிவிட்டனர். இந்த நிலை நீடிக்குமாயின் வரும் தேர்தலில் சீமான் அவர்கள் வாக்கு வங்கியில் மிக பெரிய சேதாரம் ஏற்பட்டு சின்னம் பறி போக வாய்ப்புகள் வரலாம். இதை கவனத்தில் கொள்ளாமல் திமுக போல விஜய் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இருக்கிறார். அவரது கட்சியினரும் கடுமையான வார்த்தைகளால் விஜயை விமர்சனம் செய்து வருகின்றனர். அது அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் என்பதை மறந்து இப்படி பேசி வருவது வருத்தத்துக்கு உரியது. தற்போது உள்ள சூழ்நிலையில் விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதை தவிர்த்து திராவிட எதிர்ப்பு என்ற புள்ளியை நோக்கி நகர்ந்து ஓட்டுக்கான அரசியலை செய்தால் வரும் தேர்தலில் சில தொகுதிகளாவது வெற்றி பெற வாய்ப்புகள் வரலாம். இல்லை என்றால் அங்கீகாரம் பெற்ற கட்சி என்ற நிலை மாறி மீண்டும் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்று மட்டும் இருக்கும் நிலை உருவாகும். திரு சீமான் அவர்களின் கட்சிக்கு அவரை நம்பி இருக்கும் தொண்டர்களின் நிலைதான் பரிதாபம். நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.